கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரை 38 குடும்பங்களை நாம் தியானித்திருக்கின்றோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து பைபிள் ஸ்டடி நடைபெறும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் நீங்கள் இந்த திருமுறை ஆய்விலே நீங்கள் பங்கு வரும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய யூடியூப் சேனல் முழுவதும் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தவறாமல் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களையும் சத்தியங்களையும் இதன் வழியாக நீங்கள் அறிந்து கொள்ளவும், அநேகருக்கு அறிமுகப்படுத்தவும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலங்கள் தவணையின் காலங்கள், கிருபையின் காலங்கள். ஆகவே இந்த காலங்களை ஆண்டவரோடு கூட அதிகமாய் நீங்கள் செலவிடும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே 39வது குடும்பத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இதை ஆர்வத்தோடு கூட கேட்கிற தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த காலங்களை உமக்கு நேராக ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நாங்கள் திருப்பி பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை தகுதியுள்ளவர்களை நீங்க மாற்றுங்கப்பா. இந்த சத்திய வசனங்களை தியானிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் நிறைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி நான் ஆராதிப்பேன். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என்னுடைய
தேவனுடைய பிள்ளைகளே, 39வது குடும்பத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 38 குடும்பங்களை நாம் தியானித்திருக்கின்றோம். இன்றைக்கு 39வது குடும்பத்திற்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபமானது ஒரே அதிகாரத்தை உடையது என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. ஆகவே இந்த அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளையும் தெரியப்படுத்துகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் தியானிக்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்ளலாம் அது யாருடைய குடும்பம் என்று சொல்லி. அது பிலோமோனுடைய குடும்பத்தை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்விலே எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எத்தனை பிளவுகள், எத்தனை பிரிவுகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதற்காக நமக்காக மரித்தார்? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, இரு துறத்தாரையும் அவர் ஒன்றாக்கவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரு துறத்தாரையும் ஒன்றாக்கவே ஆண்டவர் சிலுவையிலே தம்மை தியாக வழியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு உலகத்துறையும் சரி, நாம் வழிபடுகிற ஆலயங்களும் சரி, இன்னைக்கு எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், பிரிவுகள், பிளவுகள் இன்னைக்கு நாம் காணப்படுகிறது அல்லவா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? ஆனால் இந்த பிலோமோன் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பையும் மன்னிப்பையும் அதே வேளைகளிலே தீமை செய்கிறவரை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு கருத்தை இந்த பிலோமோன் எழுதின புத்தகத்திலே பவுலின் வழியாக ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு கருத்தை நமக்கு பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தின் வழியாக கடவுள் நம்மை எவ்வாறு மன்னித்தாரோ அதை போல ஒவ்வொருவரை நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த பிலோமோன் புத்தகத்தினுடைய சிறப்பே அதுதான். இந்த புத்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது எஜமான் அடிமை என்கிற ஒரு நிலை காணப்பட்டது. இந்த உறவு நிலைகளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிளவுகளை குறித்து இந்த பகுதியிலே அதிகமாக நாம் தியானிக்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பு விதமாய் சொல்லுகிறது. இந்த பிலோமோனுடைய காலகட்டத்திலே ஏறத்தாழ 12 கோடி மக்கள் தொகையிலே அன்றைய காலகட்டத்திலே 6 கோடி பேர் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமைகள் மோசமான நிலையிலே நடத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மாட்டை போல அவர்கள் நடத்தப்பட்டார்கள். வேதவசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த பிலோமோனுக்கு ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். அதிலே ஒரு அடிமையுடைய பெயர் ஒனேசிமு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒனேசிமு என்பதற்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அர்த்தம். இந்த ஒனேசிமு என்கிற இந்த அடிமையானவன் பிலோமோனை விட்டு அவன் தப்பி ஓடுகின்றான். என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சிறையிலே கட்டப்பட்டவனாய் இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் சந்திக்கிறான். ஏனென்று சொன்னால் இந்த புத்தகமானது அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டது. சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது கட்டப்பட்ட நிலையிலே எழுதினதாக இங்கே குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலின் மூலமாக இந்த அடிமையாகிய இந்த ஒனேசிமு அங்கே ரட்சிக்கப்படுகிறதையும் மனமாற்றம் அடைகிறதையும் பார்க்கின்றோம். அப்பொழுது ஒனேசிமை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். விசாரிக்கிறார், எங்கே இருந்து யாரிடமிருந்து நீ தப்பித்து ஓடி வருகிறாய் என்று சொல்லி விசாரித்த பொழுது அவருடைய எஜமான் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் யார் என்று சொன்னார், அவர்தான் பிலோமோன் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த பிலோமோனும் என்னாலே மனமாற்றம் அடைந்தவன், பிலோமோனுக்கும் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவின் வழியண்டே வழிநடத்தவன் நான் தான் என்று சொல்லி அந்த செய்தியை அவனோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். அப்படி பகிர்ந்து கொள்கிற பொழுதுதான்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ மறுபடியும் உடைய எஜமானத்திலே கடந்து போய் அங்கே எஜமானுக்கு நீ கீழ்ப்படிந்து நட. நான் ஒரு கடிதத்தை நான் எழுதி உள்ளத்தில் அனுப்புகின்றேன். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அறிமுக உரையிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒனேசிமு எந்த சூழ்நிலைகளிலே தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து தப்பி ஓடினான் என்பது குறித்து தெளிவான கருத்துக்கள் இல்லை. அன்றைய காலத்திலே எஜமான்கள் அடிமைகளை கடினமான வேலை வாங்கினார்கள், அதிகமாய் துன்பப்படுத்தினார்கள். ஒருவேளை அதிகமான வேலை வாங்குகிற பொழுது, துன்பப்படுத்துகிற பொழுது அதை தாங்க முடியாமல் அவர்கள் தப்பி ஓடி இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு பொருட்களை திருடிக் கொண்டு அவர்கள் தப்பி ஓடி இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பிலோமோனை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய சாட்சி நிறைந்த வாழ்வை அதிகமாய் அங்கே பகிர்ந்தளிக்கிறதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவன் அடிமைகளை துன்பப்படுத்தினவனாய் இருந்திருக்க முடியாது, கடினமான வேலையும் அங்கே வாங்கி இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு தவறை அவன் செய்துவிட்டு அங்கே தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலோமோனுக்கு எழுதின அந்த நிருபத்திலே முதல் 6-7 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அழகாய் அங்கே அவருடைய குடும்பத்தை குறித்து அங்கே பார்க்கின்றார். இன்றைக்கு மனிதனுடைய பார்வை என்பது வேறு, ஆண்டவருடைய பார்வை என்பது வேறு. மனிதனுடைய பார்வையிலே இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள், பிளவுகள், பிரிவுகள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார். அது என்னவென்று சொன்னால் சகோதர அன்பையும் சமத்துவத்தையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நமக்கு அது இல்லையே. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே, நாம் சார்ந்து இருக்கிற இடங்களிலே இன்றைக்கு நமக்கு சகோதர அன்பு இல்லையே. இந்த குடும்பத்தின் வழியாக என் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்துகிற ஒரு உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னால் சகோதர அன்பை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது மாத்திரமல்ல, அந்த சகோதரத்திலே மன்னிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு உணர்த்துகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது 2 வருஷ காலம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சின்ன ஆசியா பகுதிகளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். அப்படி ஊழியத்தை செய்கிற பொழுது அநேக யூதர்கள், அநேக கிரேக்கர்கள் இயேசுவின் வழியண்டை அப்போஸ்தலனாகிய பவுல் நடத்துவது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு நற்செய்தியை அவர் அறிவித்தார். இந்த காலகட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலினாலே மனமாற்றம் அடைந்து இயேசுவண்டை வழிநடத்தப்பட்டவன் தான் இந்த பிலோமோன் என்பதை இன்றைக்கு இறையலாளர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே சின்ன ஆசியாவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிற பொழுது அநேகர் இயேசுவிடத்தில் திரும்பினார்கள். அப்படி திரும்பினவர்களில் ஒருவன் தான் இந்த பிலோமோன். அவருடைய குடும்பத்தை குறித்து நான் இன்னைக்கு உங்களோடு கூட சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பிலோமோன் என்பவன் யார் என்று சொன்னால் கொலோசே பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த கொலோசே பட்டணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் அல்லவா, துருக்கி என்கிற ஒரு பட்டணத்திற்கு அருகே இருந்த ஒரு பட்டணம். இப்பொழுது இந்த பட்டணத்திலே பகுதியிலே எந்த ஒரு இடமும் இல்லை, இது முற்றிலுமாய் அழிந்து போட்டது என்று சொல்கிறார்கள். பவுலுடைய நாட்களிலே ஒரு பெரிய நகரமாக இந்த பட்டணம் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் அங்கே கொலோசே திருச்சபைக்கு ஒரு நிறுவனத்தை எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே அது ஒரு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு இடமாக இருந்தது என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. அதாவது இந்த இடமானது லைக்கஸ் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் அழகான ஒரு பகுதியிலே இந்த பட்டணம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக ரட்சிப்பை அடைந்து கிறிஸ்துவ அண்டையிலே வழிநடத்தப்பட்டவன் இவன் கொலோசிய பட்டணத்திலே அவன் வசித்து வந்தவன். இவனுடைய குடும்பத்தை குறித்து இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பிலோமோனுக்கு எழுதின நிருபத்திலே அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவராகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. இங்கே பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபத்திலே 2வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்கிறார், பிரியமுள்ள அப்பியாள். பிரியமானவர்களே, அப்பியாள் என்று சொன்னவுடனே இது யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? பொதுவாய் சொல்லப்படுகிறது யார் என்று சொன்னால் இது பிலோமோனுடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிலோமனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த பிலோமன் என்பவன் இந்த கொலோசேர் பட்டணத்திற்கு வியாபாரம் செய்ய வந்து ஒரு பெரிய சதுமகனாய் அவன் மாறி இருக்கிறான். அப்படி அவன் மாறின பொழுது அங்கே தங்கியிருந்த காலங்களிலே அவன் அங்கே இருந்த இந்த அப்பியாளை அவன் திருமணம் செய்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அங்கே இன்னொரு குறிப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அங்கே ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் என்று சொன்னால் உடன் போர் சேவகன் என்று சொன்ன உடனே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரோம போர் சேவகன் அல்ல. இங்கே அழகாய் சொல்கிறார், இயேசுவுடைய போர் சேவகனாகிய அர்க்கிப்பு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த அர்க்கிப்பு யார்? ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது அல்லவா? அநேகர் சொல்லுகிற ஒரு பொதுவான கருத்து என்னவென்று சொன்னால், இது பிலோமோனுடைய மகன் அல்லது நண்பனாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பொதுவான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இது யார் என்று சொன்னால் இது பிலோமோனுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபை, வீட்டிலே கூடி வருகிற சபை என்று சொல்லுகிற பொழுது அன்றைக்கு ஒரு பெரிய குடும்பங்கள் இணைந்து ஒரு சபையாக மாறி இருந்தது. ஆகவே பொதுவான கருத்து என்னவென்று சொன்னால், பிரியமுள்ள அப்பியாள் என்பது இந்த பிலோமோனுடைய மனைவியாகவும், அதே நேரத்தில் இங்கே அர்க்கிப்பு என்பவர் இந்த பிலோமோனுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை குறித்து இன்னும் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தால் அன்றாண்டாய் தெரியும், கொலோசியர் இருக்கிறது நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் இந்த அர்க்கிப்பு பற்றி இன்னொரு கூடுதலான தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்போம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி, நீ கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியத்தை, அப்படி என்று சொன்னால் இந்த அர்க்கிப்பு என்பவன் யார் என்று சொன்னால் இன்னொரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை கொலோசிய திருச்சபையுடைய தலைவராய் இவர் இருந்திருக்கலாம் என்று சொல்லி. இதுதான் இந்த பிலோமோனுடைய அழகான ஒரு குடும்பம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாய் ஒவ்வொன்றாய் இந்த குடும்பத்தை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இங்கே தேவனுடைய சித்தத்தை அழகாய் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த சிந்தை என்ன? அது சகோதர சிநேகம், சகோதர அன்பு, சமத்துவம், வாழ்வு, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதைத்தான் ஆண்டவருடைய சிந்தை. இந்த இடத்துல பிலோமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, அடிமையான அந்த ஒனேசிமை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கடிதத்தின் வழியாக சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் வாசிக்க கேட்போம். 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக, இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாக, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனுமாய் இருக்கும்படிக்கும். நல்லா கவனமா கவனித்து பாருங்க. இங்கே ஆண்டவருடைய எண்ணத்தையும் ஆண்டவருடைய உணர்வுகளையும் ஆண்டவருடைய விருப்பத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அடிமைக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? நமக்குள்ள எத்தனை பிளவுகள், நமக்குள்ள எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், நமக்குள்ள எத்தனை கசப்புகள். இன்னைக்கு சகோதர அன்பு, சகோதர சிநேகம், இன்னைக்கு சமத்துவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை இந்த குடும்பத்தின் வழியாக ஆண்டவன் நமக்கு உணர்த்துகிறார். அடிமையாக அல்ல, சகோதரனாக. அப்படி என்று சொன்ன யோசித்து பாருங்களேன். இந்த குடும்பத்திற்கு நான் தருகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னார், சகோதர அன்பை பவுலின் வழியாக அறிந்து கொண்ட ஒரு குடும்பம். சகோதர அன்பை பவுலின் வழியாக அறிந்து கொண்ட ஒரு குடும்பம். ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து. போதும். இங்கே அழகா சொல்ல, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து. இங்கே அழகான ஒரு சாட்சி சொல்கிறார், நான் சொல்லுகிறதை காட்டிலும் அதிகமாய் நீ செய்வாய். அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாய் இந்த பிலோமோன் இருந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த 39வது குடும்பத்திற்கு தருகிற தலைப்பு, சகோதர அன்பை பவுலின் வழியாக அறிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் இந்த பிலோமோனுடைய குடும்பம். இந்த குடும்பத்தின் வழியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அழகான ஒரு பாடல் கூட நம்ம அடிக்கடி பாடுவோம் அல்லவா? அந்த பாடலுடைய வரிகளும் இந்த பிலோமோனுடைய செய்தியை நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு அது ஒற்றுமையாக இருக்கும். தேவன் அதைத்தான் இந்த உலகத்திலே வாழுகிற நம்மிடத்தில் நம்ம எதிர்பார்க்கிறார். அந்த பாடல் என்னவென்று சொன்னால், மனம் இசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அந்த பாடலை நான் பாடுகிறேன்.
தெரிந்தவர்கள் ஒருவேளை அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது முன் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அழகாய் அந்த பாடலில் இன்னொரு வரம் சரணம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இன மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. அன்பினில் பகர்ந்து இன்பமாய் இணைந்து, அன்பினில் பகர்ந்து இன்பமாய் இணைந்து, ஒன்றாய் இணைந்து வாழ்வதே அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. இணைந்து வாழ்வது, அந்த சகோதர அன்பிலே நினைத்து வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் அனைத்தும் உணர்த்துகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது அல்லவா, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை என்று சொல்லி எல்லாம் ஆண்டவருக்குள்ளே நாம் ஒன்றாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதைத்தான் இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஏன் அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? இந்த குடும்பத்தின் வழியாக அதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த குடும்பத்தை காணப்படுகின்ற 6 சிறப்பு அம்சங்களை உங்களோடு நான் சுருக்கமாய் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். பிலோமோனுடைய குடும்பத்திலே காணப்பட்ட 6 சிறப்புகள். இந்த 6 சிறப்புகளை நம்முடைய வாழ்விலே காண ஆண்டவர் அழைக்கின்றார். முதலாவது சிறப்பு என்னவென்று சொன்னார், 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலோமோனுக்கும். இங்கே அழகாய் சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சொல்லுகிற பொழுது கட்டப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இந்த கட்டப்பட்டது என்று எவ்வளவு சொல்லுகிறார். தன்னுடைய பாடுகளையும் தன் இருக்கிற சூழ்நிலைகளையும் இங்கே அழகாய் தெளிவாய் அவர் உணர்த்துகின்றார். அப்படியே சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது இங்கே சொல்லுகிறார், எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாய் இருக்கிறவன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள், உடன் வேலையாள். அப்படி என்று சொன்னால் இந்த குடும்பத்திலே காணப்படுகிற முதல் சிறப்பு என்னவென்று சொன்னால், இறை பணியில் இணைத்துக் கொண்ட ஒரு குடும்பம். இறை பணியிலே தங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நற்செய்தியை அறிந்து கொண்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதோடு கூட தம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி கடந்து போகாதபடிக்கு தம்முடைய இறை பணியிலே தங்களையும் தம்முடைய குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டவர்கள் இந்த பிலோமோனுடைய குடும்பங்கள். அல்லேலூயா. உடன் வேலையாள், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். எங்களோடு கூட இந்த இறை பணியிலே தங்களை இணைத்துக் கொண்ட ஒரு அற்புதமான குடும்பம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிமுகப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இன்றைக்கு அந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது எங்களோடு கூட இறை பணியிலே இணைந்து செயல்படுகிறவர்கள், இணைத்துக் கொண்டவர்கள் என்று சொன்னது போல நான் உங்களை பார்த்து நான் சொல்ல முடியுமா, இவர்கள் எல்லாரும் இறை பணியிலே இணைத்துக் கொண்ட எங்களுடைய திருச்சபை குடும்பம் என்று சொல்ல முடியுமா? அதை நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உடன் வேலையாள். அப்படி என்று சொன்னால் முதல் சிறப்பான ஒரு பண்பு என்னவென்று சொன்னார், இறை பணியிலே இணைத்துக் கொண்ட அழகான ஒரு குடும்பம் இந்த பிலோமோனுடைய குடும்பம். காலங்கள் கடைசி காலங்கள். இனியும் இந்த உலகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போவோம். அப்படி என்று சொன்னால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் இனி வருகிற காலங்களிலே முழுமையாக இறை பணிக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த 39வது குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே நானும் ஆண்டவரே உம்முடைய இறை பணிக்கு உடன் வேலையாளாய் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மாற்றும் என்று சொல்லுவோமா? முதலாவதாக இறை பணியில் இணைத்துக் கொண்ட குடும்பம். இரண்டாவதாக 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. அழகா சொல்றாரு. இரண்டாவதாக சிறப்பு என்ன தெரியுமா? இல்லத்தை திருச்சபையாய் மாற்றிய ஒரு குடும்பம். அப்போஸ்தலனாகிய பவுலின் வழியாக நற்செய்தியை அறிந்து கொண்ட குடும்பம் சும்மா இருக்கவில்லை.
தம்முடைய இல்லத்தை திருச்சபையாய் மாற்றினார்கள். இல்லத்திலே அவர்கள் மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணிகளை அவர் செய்தார்கள். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான பணிகளை இந்த குடும்பம் செய்திருக்கிறது என்று யோசித்து பாருங்களேன். ஒருவேளை ஒனேசிமை குறித்து நான் பேச இருக்கலாம், ஆனால் இந்த பிலோமோனுக்கு காணப்பட்ட பண்புகளை, அந்த குடும்பத்துடைய தன்மைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கின்ற இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கூடி வருகிற சபை பிரியமானவர்களே, தாங்கள் மட்டும் அறிந்து கொண்ட நற்செய்தியை தங்களோடு கூட அவர்கள் நிறுத்தி விடாதபடிக்கு அநேகரும் அறிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய இல்லத்தை அது இல்ல திருச்சபையாய் மாற்றிய ஒரு குடும்பம். இல்லத்திலே ஆண்டவரை ஆராதனை செய்து ஆண்டவருடைய நற்செய்தி பணியை இல்லத்தின் வழியாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் மட்டும் அறிந்து கொண்ட இந்த இயேசுவை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் இல்லத்தை திருச்சபையாய் மாற்றினார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த குடும்பத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னார், இல்லத்தை திருச்சபையாய் மாற்றிய ஒரு குடும்பம். மூன்றாவதாக 4வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. 4வது வசனத்திலே அழகாக சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவிடத்திலும். அந்த வார்த்தைகளை கவனமாக கவனித்து பாருங்கள். சகல பரிசுத்தவான்களிடத்திலும். இங்கே அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்திலும் பரிசுத்தவான்களிடத்திலும். பரிசுத்தவான்கள் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஊழியர்களை குறிக்கிறது. ஊழியர்களிடத்திலும் அவர்களுடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கையை இங்கே வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம். மூன்றாவது அவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இறை வாழ்விலும் உலக வாழ்விலும் சாட்சி உள்ள ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. இறை வாழ்விலும் உலக வாழ்விலும் சாட்சியுள்ள ஒரு குடும்பம். இங்கே அழகை சொல்கிறார், இயேசுவிடத்திலும். இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இயேசுவிடத்திலும் அவர்கள் அன்பு செலுத்தினார்கள். அதுதான் இறை வாழ்வு. இறை வாழ்விலும் அவர்கள் சாட்சி. எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் கேள்விப்பட்டேன். பாருங்களேன், எவ்வளவு சாட்சி பாருங்களேன். அந்த அன்பையும் விசுவாசத்திலையும் அவர்கள் நிலைத்திருந்த ஒரு குடும்பம். இவர்களை குறித்த சாட்சி எவ்வளவு அற்புதமானது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? ஒருவேளை உலக வாழ்விலே நாம் சாட்சி இருந்தா கடவுளத்திலே சாட்சி இருக்காது. கடவுளத்திலே ஒருவேளை இருந்தால் உலக வாழ்விலே நாம் போலியாக இருப்போம். இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே இறை வாழ்விலும் சரி உலக வாழ்விலும் சரி சாட்சி உள்ளவர்களாய் அன்பிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்தவர் குடும்பம். இன்றைக்கு இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு உணர்த்துகின்ற அந்த உண்மையை உணர்ந்து இறைவனிடத்திலும் உலகத்திலும் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கின்றார். 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். முதலாவது இறைப்பணியிலே இணைத்துக் கொண்ட குடும்பம். இரண்டாவது இல்லத்தை திருச்சபையாய் மாற்றிய ஒரு குடும்பம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது இறை வாழ்விலும் உலக வாழ்விலும் சாட்சியில் ஒரு குடும்பம். நான்காவதாக பார்க்கிற பொழுது 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். நான்காவது ஒரு குறிப்பு என்று சொன்னார், இறை ஊழியர்களை தாங்கிய ஒரு குடும்பம். இறை ஊழியர்களை தாங்கினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறுகிறது. இறை மக்களுடைய உள்ளத்தை புதுப்பித்தவன், சந்தோஷப்படுத்தினவன், அவருடைய தேவைகளை சந்தித்தவன். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த பிலோமோனுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவ ஊழியர்களை கனப்படுத்தி இந்த தேவ ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உதவிகளையும் செய்து அவர்களை தாங்கினான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வெளிப்படையாக சொல்கிறதை பாருங்கள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பெற்ற ஒரு குடும்பம் பாருங்களேன். இறை மக்களுடைய உள்ளத்தை புதுப்பித்தவன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் சோர்ந்து போன நேரங்களில அவருடைய உள்ளங்களுக்கு அவருடைய தேவைகளை அறிந்து அவருடைய தேவைகளை சந்தித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், எவ்வளவு சிறப்பான ஒரு அம்சம் இந்த குடும்பத்திலே காணப்படுகிறது அல்லவா? ஊழியக்காரருடைய குடும்பத்திற்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதை நன்றாய் உணர்ந்தவனாய் இறை ஊழியர்களை தாங்கிய ஒரு குடும்பம். வேதவசனம் அழகை சொல்லுகிறது, உமது அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்தேன். அந்த தேவ ஊழியர்களிடத்திலே அவன் காட்டின அன்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனுடைய ஊழியர்களிடத்திலே அவர்கள் காட்டின அந்த பரிவையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகாக எடுத்துக் கொடுக்கிறார். அந்த அன்பு இன்றைக்கு நமக்கும் தேவை. ஊழியர்களிடத்திலே அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த குடும்பம் நமக்கு அழகாய் உணர்த்துகிறது. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது அந்த 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து
இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். இங்கே அழகாய் சொல்லுகிற வார்த்தை, நான் சொல்லுகிறதும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து. அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார், இணங்குவார். இணங்குவீர் என்று நான் நம்புகிறேன், அதை எழுதுகிறேன் அப்படி என்று சொன்னால், இதற்கு பின்பதாக நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பவுல் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் ஏற்றுக்கொண்டதாகவும் பிற்பாடு பவுலுடைய திரும்பி அனுப்பினதாகவும் அந்த ஒனேசிமு என்பவன் போதகராய் மாறினதாகவும் வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னார், இறை ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு குடும்பம். எவ்வளவு ஒரு அற்புதமான சிறப்பு அம்சம்! இறை ஊழியருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் என்பது நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். கீழ்ப்படிதல் என்பது அவசியம். அன்றைக்கு மோசே வனாந்தரத்தில் வழிநடத்துகிற பொழுது மோசேயுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுக்கவில்லையே. அதனால் எத்தனை எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் என்ற ஜனங்கள் அனுபவித்தார்கள் அல்லவா? ஒருவேளை இதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் இறை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது அது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய படிக்கல் என்பதை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் இறை ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கடைசி 23, 24 வசனத்தை வாசித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனி. என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கமும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே பல ஊழியர்களை சொல்கிறார். அவர்கள் எல்லாருமே இங்கே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னோடு கூட என் நிமித்தம் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், சிறைப்பட்டிருக்கிற இந்த ஊழியர்கள் எல்லாரும் உம்மை குறித்து விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இறை ஊழியரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தின ஒரு குடும்பம். இறை ஊழியரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திய ஒரு குடும்பம். அதைத்தான் இந்த பகுதியிலிருந்து நான் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம். உலக மக்களோடு கூட அல்ல. நல்ல கவனமாக கவனிங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நற்செய்தி அறிந்து இந்த உலக மக்களோடு கூட அவன் பிரகாரமாய் கடந்து போகாதபடிக்கு இறை ஊழியரோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை இணைத்துக் கொண்டு அந்த ஐக்கியத்திலே வளர்ந்த ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் தான் இந்த பிலமோனுடைய குடும்பம். எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா? மொத்தம் 6 அம்சங்களை சொல்லியிருக்கிறேன். இறைப்பணியில் இணைத்துக் கொண்ட ஒரு குடும்பம், இல்லத்தை திருச்சபையாய் மாற்றிக்கொண்ட ஒரு குடும்பம், இறை வாழ்விலும் உலக வாழ்விலும் சாட்சியுள்ள ஒரு குடும்பம், இறை ஊழியர்களை தாங்கிய குடும்பம், இறை ஊழியரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த குடும்பம், இறை ஊழியரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சகோதர அன்பையும், ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள் செய்கிற அந்த தவறுகளிலே நம்மை மன்னிப்பையை நாம் வழங்கி இந்த சமத்துவத்தை இந்த உலகத்திலே நாம் நிலைநாட்டும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய், அப்படிப்பட்ட தேவனை வழிபடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த 39வது குடும்பத்தின் வழியாக தேவன் நம்மை உணர்த்துகின்றார். ஆகவே உணர்ந்து நாமும் அந்த சகோதர அன்பிலே வளர, இந்த சிலுவைக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்க தேவன் நம்மை அழைக்கின்றார். கடவுளோடு கூட இருக்கிற அன்பும் மற்ற மனிதோடு கூட இருக்கிற அன்பிலும் ஏற்றத்தாழ்வுகளோ பிளவுகளோ பிரிவுகளோ இல்லாதபடிக்கு சகோதர அன்பிலே வளர வேண்டும் என்று சொல்லி நம்மை தேவன் அழைக்கின்றார். அந்த சகோதர அன்பிலே நிலைத்திருப்போம், அந்த சகோதர அன்பிலே வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் இயக்கம் ஐயா. இருப்பதுதான்
செய்தவரே, செய்து முடிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாவங்கள் என் சுமைகள், என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனே அழிவின் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். சகோதரர் அன்பை பவுலின் வழியாய் உணர்ந்த குடும்பம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செயலாற்றினது போல நாங்களும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயலாற்ற உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளும்.
எல்லா தடைகள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், தீமைகள், வன்கண்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். நீ ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்புநிறை ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பான இணைப்பு நம் அனைவரோடு கூட என்றும் சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தவறாமல் நம்முடைய யூடியூப் சேனலை பயன்படுத்துங்கள். தினமும் கண்டுகளித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.